நேரம் 10:30 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் நேர்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது நேர்காணல் நிகழ்ச்சி. 25 வருடங்களுக்கு மேலாக இசைத்துறையில் ஆளுமை பதித்துக் கொண்டிருக்கும் ஒருவரை பற்றித்தான் நாங்கள் ஒருவரோடு இன்று பேசப் போகின்றோம். சரிகா மியூசிக் அகாடமி நுண்கலைக்கூடம் பள்ளி ஆசிரியரோடு பேசப் போகின்றோம். இந்தியாவின் பல இசையமைப்பாளரோடு இணைந்து பணியாற்றியவர்கள், அவரின் ஆசியை பெற்றவர். இவங்கள் எல்லோருக்குமே சிஎம்ஆர் டிவி மூலமாகவும் அறிமுகமானவர் நியோக் ராஜா அவர்கள். இப்பொழுது அவரை சந்திக்கப் போகின்றோம். எண்ணியே முடித்தல் வேண்டும், இசைவட வாழ்தல் வேண்டும். உள்ளிசை இறைவன் தந்தான், மெல்லிசை நீ கொடு என்றான். வணக்கம். வணக்கம் செந்தில்நாதன், எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நலமா இருக்கேன், சொல்லுங்க. சரி, உங்களுடைய 25வது ஆண்டு விழா நடைபெற இருக்கிறது. சரி, இந்த 25 ஆண்டுகளாக எப்படி இந்த இசைத்துறை நீங்கள் கால் பதித்து இருக்கிறீர்கள் என்பதை முதலிலே தெரிந்து கொள்ளும். அதைவிட தமிழ்நாடோடு உங்களுக்கு எப்படியான தொடர்புகள் இருக்கின்றன, அங்கே இருக்கின்ற இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், இவர்களோடு எப்படியான தொடர்புகள் இருக்கின்றன என்பதை பற்றி முதலில் தொடங்கி கொண்டு நாங்கள் பின்பு அந்த வருகின்ற நிகழ்ச்சியை பற்றி பேசுவோம். கண்டிப்பா. முதல்ல சிஎம்ஆர் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கேட்டுக்கொண்டிருக்கும் சிஎம்ஆர் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். கலைக்கும் கலைஞர்களுக்கும் இங்கிருக்கும் நீங்கள், குறிப்பாக சிஎம்ஆர் டிவியை, அந்த மரியாதையை நான் கிட்டத்தட்ட 26 வருடங்களாக இங்கேயே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். அது என்னை பிரமிக்க வைக்கிறது. ஏன்னா காரணம் என்னன்னா, நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க, சென்னையிலும் இருக்காங்க. பட் அந்த கலைஞர்களுக்கு நீங்க கொடுக்குற மரியாதையும், கலைக்கும் பண்பாட்டுக்கும் நீங்க கொடுக்குற அதிகமான மரியாதையும் ரொம்ப நான் வியக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா நிகழ்ச்சிகள்லையும் நான் இதை கண்டிப்பா தவறாம சொல்றது உண்டு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. ஸோ அங்க நான் ஒரு இசை குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய தாத்தா ஒரு இசை விமர்சகர். அவருடைய ஞானம் கொஞ்சம் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி வளரும் போது அப்பா அம்மா அண்ணங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முறைப்படி சங்கீதம் படிச்சேன். அதுக்கப்புறமா காலேஜ் டைம்ல சினிமா பாடல்கள் மீது நாட்டம் அதிகமாக, சினிமா பாடல்களை போல நாமளும் இசையமைக்கணும்னு சொல்லிட்டு அப்போல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 18-20 வயசுல இருந்து இசையமைக்க தொடங்கி விட்டேன். 20வது வயசுல ஆல் இண்டியா ரேடியோவில் இசையமைப்பாளருக்கான ஒரு ஆடிஷன் நடந்தது. 3 பாடல்கள் நான் என்னுடைய இசையமைப்பில் தெரிவு செய்ய வேண்டும், தயாரித்து கொடுக்க வேண்டும். அவங்களே ஆர்கெஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ அந்த இசைத்தட்டை டெல்லிக்கு சீல் பண்ணி அனுப்பிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு அங்கே ரிசல்ட் வரும். அப்போ முதல் அட்டெம்ப்ட்ல எனக்கு ஒரு இசையமைப்பாளருங்கிற அங்கீகாரம் கிடைச்சது. அந்த நிறைய இசை நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருந்தேன், சினிமா பாடல்கள் நிகழ்ச்சியில. அந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு மிகவும் உலக அளவுக்கு தமிழர்களின் பெருமையை சேர்த்த இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள், நானும் அவரும் சின்ன வயசுல ரொம்ப நல்ல நண்பர்கள். அவருடைய இசைக்குழுல நான் கிட்டார் வாசிச்சிருக்கேன், என்னுடைய இசைக்குழுல அவர் கீபோர்ட்ஸ் வாசிச்சிருக்காரு. ஸோ நிறைய நிகழ்ச்சிகள் நாங்க பண்ணியிருக்கோம். அப்படி தொடர்ந்து வந்த பயணம், நிறைய பாடல்கள் கேட்டு ஆர்கெஸ்ட்ரா தொடர்ந்து ஒரு வயலினிஸ்டாவும் ஒரு கீபோர்டிஸ்டாவும் இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். நிறைய மியூசிஷியன்ஸோட சேர்ந்து வந்து நான் இசையமைக்க தொடங்கி பல சொந்த பாடல்களை இசையமைச்சிட்டு வந்தேன். அந்த காலகட்டத்தில் மெல்லிசை மன்னர் எம்எஸ்ரான், மகாதேவன் மாமா, ராஜா சார், இப்படி போன்ற பல இசையமைப்பாளர்களின் பாடல்களை கேட்டு வளர்ந்து
இன்னைக்கு இருக்கிற அனிருத் வரைக்கும் எனக்கு எல்லா இசையமைப்பு பாடல்களும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருடைய இசையமைப்புலையும் எந்த பாடலையும் என்ன விஷயம் நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பேன். அந்த காலகட்டத்துல இப்படி வளர்ந்துட்டு வர்ற சமயத்துல பாலு சார் பாடல்களை கேட்டு கேட்டு என்னைக்காவது ஒரு நாள் இவரும் நமக்காக ஒரு பாடலாவது நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனவுகளோட இருந்தேன். ம். பல சந்தர்ப்பங்கள் பல சூழ்நிலைகள்னால சென்னையை விட்டு அமெரிக்காவுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ம். ம். நியூயார்க்கு வந்த பொழுது கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு ஒரு நல்ல எக்யூப்மெண்ட் கீபோர்ட்லாம் வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த ஐடியா தான். பட் நம்ம நினைக்கிறது ஒண்ணு, கடவுள் நினைக்கிறது ஒண்ணுன்னு ஆகி ம். ம். நியூயார்க்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம் கிட்டத்தட்ட 26 வருஷமா. ம். அங்க இருந்த பொழுது நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். சென்னையிலயும் சரி அமெரிக்காலையும் சரி நிறைய பெர்ஃபார்மன்சஸ் பண்ணிட்டு இருந்தேன். ம். இங்க வந்தப்புறமா தான் சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்தது. ம். சொல்லி கொடுக்கணும்னா நான் சின்ன வயசுல நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோட பிரதர் இல்ல எங்க அண்ணாக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் சீரியஸா இதை கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சது இங்க வந்த பிறகுதான் 2001ல. ம். அப்படி அப்படி ரொம்ப தீவிரமா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், மனசுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு விஷயம் இசை. அத வந்து சொல்லி கொடுக்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு எல்லாம் நிறைய விஷயங்கள் நான் கத்துட்டு இருந்திருக்கேன். அந்த விஷயங்களை எல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு, எங்கிட்ட படிக்கிறவங்களுக்கு ஈஸியா இலகுவாக அவங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்ச விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு தெரியணுங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம். சரிகா மியூசிக் ஸ்கூல் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் கார்பரேஷன். 2001ல ஆரம்பிச்சது. இப்போ விளையாட்ட 25 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். முக்கியமான காரணம் என்னன்னா, முக்கியமா படிக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய தமிழ் பசங்க தான். சோ நான் ஏற்கனவே சொன்னபடி கலைக்கும் கலைஞர்களுக்கும் நீங்கள் கொடுக்கிற மரியாதையில, பண்பாட்டுக்கு இருக்கிற மரியாதையில குழந்தைகளை நிறைய தமிழ் கலாச்சாரத்தோட வளர்க்குறீங்க. தமிழ் நிறைய பேர் படிக்கிறாங்க, பேசவும் செய்யறாங்க, எழுதவும் செய்யறாங்க. இசை, நடனம் போன்ற பல கலைத்துறையிலே நிறைய பேரும் படிச்சுட்டு வராங்க. சோ 25 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேரை இசை பட்டதாரிகளாக அறிவிச்சிருக்கோம். முறைப்படி எக்ஸாம்ஸ் நடக்கிறது உண்டு ஒரு வருஷமும். ரஹ்மான் சாரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். நான் அங்க பர்ஃபார்ம் பண்ற பொழுது அவர் வந்து ஒரு 4 கீபோர்டுக்கு நடுவில் இருப்பாரு. அவருக்கு ஆர்கெஸ்ட்ராவே தேவையில்லை, ஒரு ட்ரம் மட்டும் இருந்தா போதும். ஆமா. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. வயலினிஸ்ட் தேவையில்லை, ஃப்ளூட்டிஸ்ட் தேவையில்லை, சாக்ஸோஃபோன், கிட்டார் யாருமே தேவையில்லை. ஸோ ஹீஸ் அ ஒன் பர்சன் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி நான் நிறைய வாட்டி வாசிச்சு பார்த்துருக்கேன். சில ஷோஸ்ல நானும் அவரோட இருந்திருக்கேன். ஸோ அப்போ தோன்றின ஒரு ஐடியா வந்து ஒரு கீபோர்டிஸ்ட் வந்து ஒன் பர்சன் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவோம். கீபோர்ட்ல வேணுங்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கு. ஸோ திடீர்னு இப்போ நான் கச்சேரி பண்ணிட்டு இருந்த போது திடீர்னு ஃப்ளூட்டிஸ்ட் வரலன்னா பரவாயில்ல நான் வாசிச்சுக்கிறேன் அப்படின்னு கீபோர்டிஸ்ட் ரெடி ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரி இந்த ஒன் பர்சன் ஆர்கெஸ்ட்ரா அந்த மைண்ட் செட் எனக்கு சின்ன வயசுல இருந்து இவரை பார்த்து வந்தது. ஸோ என்கிட்ட படிக்கிற பசங்க அவங்கள எல்லாரையுமே நான் ஒன் பர்சன் ஆர்கெஸ்ட்ராவை தான் நான் பார்க்கறது உண்டு, படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுமே. இன்னும் சொல்ல போனால் நம்ம பண்ற ஷோ வருஷத்துக்கு ஒரு ஷோ தான் பண்ணுவோம், ஒரு ஆனுவல் ஷோ தான் பண்ணுவோம். அந்த ஷோவுக்கு எங்க வீட்டுல இருந்து நான் தான் கீபோர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவேன். இது எதுக்காக சொல்றேன்னா, ரஹ்மான்
பர்ஃபார்ம் பண்ண வர்ற பொழுது என் கச்சேரிக்கு வந்தாலும் சரி, நான் அவர் கச்சேரிக்கு போனாலும் சரி, ஏகப்பட்ட கீபோர்ட்ஸ் வரும். அந்த கீபோர்டு எல்லாத்தையும் நான் சுமந்துகிட்டு போய் கீபோர்ட்ல அவருக்கு செட்டப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணேன். நல்ல விஷயம் தான், பட் சுயநலம் ஜாஸ்தி அதுல. இவ்வளவு நாளா வாசிக்கிற இந்த பையனோட கீபோர்டை தொட்டு நம்ம எடுத்துட்டு போய் ஹெல்ப் பண்ணா நம்மளும் ஒரு நாள் ஒரு கீபோர்ட் பிளேயர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சுயநலத்துல பண்ணதான். பட் எனிவே, அமெரிக்காவுக்கு வந்து இங்க வந்துட்டு இப்ப செட்டில் ஆயிட்டு இப்ப 25 வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் சொல்ல போனால் என்கிட்ட படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட நல்லா வாசிப்பாங்க. இது வந்து தைரியமா ஒரு ஒரு நேரலையில வானொலி மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா குருவை மிஞ்சிய சிஷ்யன் இருக்கிற பொழுதுதான் குருவுக்கான ஒரு மரியாதை. எனக்கு வர்ற அங்கீகாரமும் எனக்கு வர்ற நல்ல பேரும் அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து வர்றதுலதான் இருக்கு. அந்த விதத்துல நான் நிஜமாவே நிறைய ஆல்ரெடி ரொம்ப டேலண்டடா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து சேர்றது ஒரு கடவுள் கொடுத்தவன். எனவே பல இசைக்கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். சரி, இந்த 25 வருடங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுமே உங்களுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது உங்களுடைய நுண்கலைக்கூடம் ஊடாக. இந்த ஆண்டு சிறப்பாக 25வது ஆண்டு விழா. இதுல என்ன சிறப்புகள் இருக்கின்றன? 25 வருஷத்துல நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம ஆண்டு விழால வந்து பாடியிருக்காங்க. ஆக்சுவலா 25வது ஷோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆண்டு விழா ஒண்ணுதான் பண்ணுவோம். இது தவிர சில நிறைய ஷோஸ் பண்ணிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 25வது மேடைன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 30வது மேடையா கூட இருக்கலாம். சுசிலம்மா வந்து பாடியிருக்காங்க, உன்னிகிருஷ்ணன் வந்து பாடியிருக்காரு, பிரபல பாடல்கள் தேவன், கிரிஷ், முகேஷ், யூரோப்ல இருந்து வந்த நிருஜன் போன்ற பல பாடல்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பாடியிருக்கிறது பெரிய விஷயம். இவங்க எல்லாரும் ஆர்கெஸ்ட்ராவோட இங்க இருக்கிற இங்க நிறைய மியூசிஷியன்ஸ், நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, நல்ல மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, நிறைய நல்ல கலைஞர்கள் இருக்கிறாங்க, நிறைய நல்ல ஆர்கெஸ்ட்ராஸ் இருக்கு. அவங்களோட வந்து பாடுறது பெரிய விஷயம். பட் நான் விரும்பி கேட்டு எனக்காக ஸ்டூடெண்ட்ஸோட பாடுறதுக்காக வர்றது ரொம்ப பெரிய விஷயம். சீதாமா வந்து பாடுறத விட வேற என்ன நமக்கு பெரிய சன்மானம் இருக்க முடியும் இல்லையா? சோ அந்த மாதிரி 25 வருஷத்துல நிறைய பேர் அப்பப்ப வந்து பாடி இருக்காங்க. இந்த முறை ஸ்பெஷல் டே என்னன்னா 2 ஷோ பண்ண போறோம் அன்னைக்கு. ஒண்ணு வந்து ப்ரொஃபஷனல் பேண்ட், அதுல ஒரு 7-8 பாட்டு இருக்கும். முக்கியமா அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாசிக்கிற ஷோ. யூஸ்வலா ஸ்டூடெண்ட்ஸ் வாசிக்கிறது தான் இருக்கும், இந்த ப்ரொஃபஷனல் பேண்ட்ங்கிறது இருக்காது. நான் ஏற்கனவே சொன்னதுபடி என்கிட்ட படிச்ச பசங்க என்னை விட நல்லா கீபோர்டு வாசிப்பாங்க அப்படிங்கறதுல முதல்ல நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து என்னுடைய 2 பொண்ணுங்க பேரையும் சேர்த்துக்கணும். சாகித்யா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கீபோர்ட் பிளேயர்ஸ் இங்க இருக்கிறதுல. காவியா வந்து நல்ல பேசிஸ்ட், வெஸ்டர்ன் சாங்ஸும் பாடுவா. டிவில கூட நிறைய லைவ் ப்ரோக்ராம்ல ஷோஸ்ல சாகித்யா நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க. அவங்க வாசிக்கிறது நான் வீட்டுல இருந்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். லைவா அவ்வளவு அழகா வாசிக்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். லைவா ஒரு ஷோல வாசிக்கிறதே பெரிய விஷயம், இது டிவி மாதிரி ஒரு ஷோல வாசிக்கிறது இன்னும் பெரிய விஷயம். சோ என்கிட்ட படிக்கிற இவங்களும் என்கிட்ட தான் படிச்சாங்க. இவங்க படிச்சதுக்கு முக்கியமான காரணம் நமது தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து படிச்சதுனாலதான் இவங்க நல்ல மியூசிஷியன்ஸ். இவர்களுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கிறது, நாங்களும் படிக்க வேண்டும் சொல்லி. நான் மியூசிஷியன், நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், வாங்க உட்காருங்கன்னா அது நடந்திருக்கு. ஒரு கிளாஸ் ஒரு அவருக்கும் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நமது தமிழ் மாணவர்கள் வந்து படிக்கவே, அதுல ஒரு குரூப்ல பெரிய சாகித்யமும் இன்னொரு குரூப்ல காவியம் இணைந்து படிச்சதுல அவங்க நல்ல மியூசிஷியன்ஸா இருக்கிறாங்க. சோ அவங்க ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் பேண்ட் அளவுக்கு வாசிக்கக்கூடிய திறமை இருக்கு. அவங்கள வச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஷோ இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாட்டி சென்னையில இருந்து மகாராஜபுரம் ராமு அப்படிங்கிற ஒரு பிரபல பின்னணி பாடகர் வரார். அவர் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, கண்ணை மூடிட்டு கேட்டோம்னா பாலு சார் பாடுற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு பாலு சாருடைய வாய்ஸ் இருக்கு, அந்த அளவுக்கு
அவர் பாடின அளவுக்கு அவ்வளவு அழகா பாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிங்கர். பாலு சாரே அவரை நிறைய வாட்டி பாராட்டி இருக்காரு. ம்ஹும். ஸோ எனக்கு வந்து பாலு சாரோட ரொம்ப பழக்கம், ரொம்ப க்ளோஸ் அவரோட. கிட்டத்தட்ட இங்க வந்தப்புறமா அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அதிகமாச்சு. ஒரு வாட்டி டொரண்டோ வந்து பெர்ஃபார்ம் பண்ற பொழுதும் எங்கள்கிட்ட உரிமையா அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் கேட்பாரு. ம்ஹும். நாங்களும் ரொம்ப பக்தியோட நட்பு கலந்த மரியாதையோட அவருக்கு போய் கொடுப்போம். ஒரு வாட்டி ஒவ்வொரு வாட்டி வர்ற பொழுதுல இருந்தும் நான் அவரை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறது உண்டு. அது ஒரு வாட்டி நடந்துருச்சு. 2017ஆம் ஆண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9-8 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டாரு. ம்ஹும். ஸோ அவர் எனக்கு பாடியிருக்காரு நிறைய சாங்ஸ். அதை தவிர என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட காம்போசிஷன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு மியூசிக் சொல்லிக் கொடுக்கறது, பாட்டு எப்படி வாசிக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கு மேல அவங்களும் இசையமைக்கக்கூடிய திறமை இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ம்ஹும். ஸோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஸ்டூடெண்ட்ஸ் இசை அமைப்பாளர்களாக அறிமுகம் செஞ்சிருக்கிறோம். பல இசைத்தட்டுகள் வெளியிட்டிருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இசையமைப்புல பாலு சார் 4-5 பாட்டு பாடியிருக்காரு. ம்ஹும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சரிகா மியூசிக் ஸ்கூல் மூலமாக பண்ணிட்டு வரோம். ம்ஹும். 25 வருஷத்துல 2-3 ரெக்கக்னிஷன் பிராம்டன் சிட்டில எனக்கு கிடைச்சிருக்கு. 2012ஆம் ஆண்டு வந்து 10 years சர்வீஸை பாராட்டி சிட்டிசன் ஆஃப் தி இயர்னு ஒன்று கொடுத்தாங்க. ம். அப்புறம் 2021ல 20 years ஆனதுனால ஆர்ட்ஸ் அக்ளைம் அவார்டுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அதிக மரியாதை உள்ள ஒரு விருதும் கொடுத்தாங்க. ம்ஹும். ஸோ அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. ம்ஹும். ஆனா இந்த இசைத்துறையில நீங்கள் ஒரு தாய்நாட்டில் இருந்து எப்படி செயல்பட விரும்பி இருந்தீர்களோ அதே போன்ற ஒரு விருப்பம் இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலும் உங்களால் இசையை பயிற்சிக்க முடிகிறது, இசை கச்சேரிகளை நடத்த முடிகிறது, அப்படித்தானே? அப்படிதான். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அங்க இருந்த போயிட்டு நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நல்ல வேலை ஆகல. ம். ஏன் இப்படி சொல்றேன்னா, நீங்கள் பயிற்சி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது. ம். சோ நான் இசையமைப்பாளர் இருந்தேன்னா ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ பிஸியா இருந்திருப்பேன். ம். அதுக்கப்புறம் அந்த அந்த இதுலயே இருப்போமே தவிர சொல்லிக் கொடுக்கணுங்கிற அந்த ஆர்வம் வராது. தொண்டிருக்குமோ தொண்டிருக்காதோ நமக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்ல யாரும் சொல்லிக் கொடுக்கற மாதிரி அவங்களுக்கு நேரமும் இல்ல, அந்த ஐடியாவும் இல்ல. இல்ல. ம்ஹும். நல்ல மியூசிஷியனா இருக்கிறது ஒரு விஷயம், நல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறனை வைத்திருக்கக்கூடியது இன்னொரு விஷயம். அந்த திறன் எப்படி இருக்குன்னுங்கிறது எங்கிட்ட படிக்கிற மாணவர்கள் மூலமாகத்தான் எனக்கே தெரிகிறது. ம். சோ அது பேர்ல நான் ஆக்சுவலா இங்க வந்து இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி, இனி 25வது ஆண்டு விழா எங்கு நடைபெறப் போகிறது, எப்பொழுது நடைபெறப் போகிறது, என்ன நேரம், இதற்கு அனுமதி இலவசமா அல்லது அனுமதி கட்டணங்கள் இருக்கின்றன, இது பற்றி விவரங்களை பற்றி பேசுவோம். கண்டிப்பா நம்ம ஷோஸ் எல்லாமே இலவசம் தான். ம். ஆனா யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா இன்வைட்டட் ஆடியன்ஸ் மட்டும்தான். ம்ஹும். ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ், அவங்களுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள். ம்ஹும். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய ஷோங்கிறதுனால பொதுமக்களுக்கும் இது இலவசமாக அளிக்கிறோம். ம். இது வந்து ஃப்ரீ ஈவென்ட். இட்டோபிகோல மைக்கேல் பவர் ஸ்கூல்ல நடக்குது. ம்ஹும். இங்க இருக்கிற பிரபல பாடல்கள் பாடுறாங்க. ராமுவோட இணைந்து பிரபா பாலகிருஷ்ணன், சரிகா, மகிஷா போன்ற பல பாடல்கள் பாட இருக்கிறாங்க. ம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். என்னன்னா, நம்ம பண்ற ஷோஸ்ல நம்மகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் அவங்க சப்போர்ட் பண்றதால தான் நடக்கிறது இந்த ஷோ. ம். இங்க இருக்கிற ஒரு பிரபல இசை கருவி நிறுவனம் யமஹா கனடா மியூசிக், ம். அவர்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு. ஸோ அந்த மூலமாகவும் எங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு உதவி வரும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் மாணவர்களுக்கு இசை கருவிகளை நிறைய பேருக்கு டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ம்ஹும். ஒரு காலகட்டத்துல 1 year ஃப்ரீ, ஒரு பெஸ்ட் டிசர்விங் ஸ்டூடெண்ட்டுக்கு 1 year ஃப்ரீ லெசன்ஸ்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 40,000 வரைக்கும் அந்த மக்களுக்கே திருப்பி கொடுத்துருக்குறோம். ம்ஹும். ஒரு வருஷமும் நடக்கிற ஷோல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து
அது எப்ப ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10வது ஆண்டு விழால இருந்து ஒரு இப்போ 15 ஆண்டுகளாக கொடுத்துட்டு வரோம். அதுல முக்கியமாக சொல்லணும்னா என்கிட்ட படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ் ஆயிட்டாங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டாங்க, நல்ல மியூசிஷியன்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ ரீசெண்டா கிராஜுவேட் ஆனவர் அவர் மியூசிக் கம்போசராகவும் தேர்வானார் நம்மகிட்ட. அவர் ஒரு அசோசியேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காரு, த கடி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. த கடி ஃபவுண்டேஷன் என்னன்னா சமூகத்துல இருக்கிற நிறைய நல்லது செய்யணுங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். போன அக்டோபர் மாசம் ஒரு முதல் நிகழ்ச்சி நடத்தி $10,000 அவர்கள் டார்கெட் வச்சு $15,000 வரைக்கும் சிக் கிட்ஸுக்காக டொனேட் பண்ணினாங்க. ஸோ அவர்கள் இங்க இருக்கிற நிறைய அசோசியேஷன்ஸுக்கு, நிறைய கம்யூனிட்டி ஆட்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்துல உருவாக்கப்பட்ட அந்த ஒரு நிறுவனமானது இந்த வாட்டி நம்ம நிகழ்ச்சிக்கும் அனுசரணையா இருக்காங்க, முக்கிய அனுசரணையா. அதை தவிர மற்ற அனுசரியாளர்கள், இப்போ உதயன் பத்திரிகையாளர்கள், இப்போ சிஎம்ஆர் டிவி, இப்போ இந்த ஷோ, இந்த நிகழ்ச்சி இப்ப நடக்கிறதுக்கே நீங்க கொடுக்குற அனுசரணை தான் காரணம். தொடர்ந்து பல வருஷமா என்னுடைய பாடல்களை ஒளிபரப்பிட்டு வந்துட்டு இருக்கீங்க. லீலா சூப்பர் மார்க்கெட்டும் எங்களுக்கு இந்த வாட்டி அவங்க பசங்க படிக்கிறாங்க, அவங்களும் பிராண்டன்ல இருக்காங்க. தமிழோசை ஸ்ரீ அவர்கள் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காரு இந்த ஷோக்காக. இது தவிர கேட்டரிங் பார்ட்னர்ஸ் வந்து பக்கெட் பிரியாணி. ஸோ இன்னும் நிறைய ஸ்பான்சர்ஸும் நாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிகழ்ச்சி கேட்கிற ஜூன் மாத இறுதியிலே இந்த நிகழ்வு நடைபெறும். ஜூன் 28 ஸ்கூல் லீவ் விடுற டைம்ல தான் நிகழ்ச்சி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை. சரி, அவ்வளவு அனுமதி இலவசம் என்று சொல்லுங்கள். ஜூன் 28 உங்களுடைய இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சிஎம்ஆர் டிவிஐ சார்பில் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக எமது சிஎம்ஆர் நேயர்களுக்கு, டிவிஐ ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? என்ன சொல்றது, நீங்க ஆல்ரெடி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வரீங்க. இங்க இருக்கிற நிறைய கலைஞர்களுக்கு ஊக்குவிச்சுட்டு வரீங்க. நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு. உங்க மூலமா போய் சேர்ற பல விஷயங்கள் மக்களுக்கு நல்லபடியா இருக்கு. இளம் கலைஞர்களையும் நல்ல இசை கலைஞர்களையும் நிறைய உங்களுடைய இந்த 25வது ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் சிஎம்ஆர் டிவி சார்பாக மீண்டும் வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற போகிறோம். நன்றி. இதுவரை நேரமும் கலந்து கொண்டு உங்கள் நிகழ்ச்சியை பற்றிய தகவல்களை எமது நேரோடு பகிர்ந்து கொண்டு வைக்க நாங்கள் மீண்டும் ஒரு பொழுதிலே சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் சிஎம்ஆர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். தலைமகனே, இசையாலே வளர்ந்தவனே, இசை தன்னை வளர்த்தவனே, இவன் குரல் ஜாலம் சரித்திரமாகும். காலங்களை கடந்து நிற்கும், பாரதத்தை அலங்கரிக்கும். இவனல்லவோ இசை மகுடம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.